நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி, அதாவது இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கணும். அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கட்சியை பலப்படுத்துக்காகவும் அவர் எம்எல்ஏ பதவிக்கு வரணுங்கிறதுக்காகவும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தார். சரி, தவறில்ல, ஜனநாயக உரிமை, யாருனாலும் யாரோடனாலும் கூட்டணி வச்சுக்கலாம். ஆனால் அவர் பிறர் கட்சிகளை பற்றி பேசக்கூடாது. அன்னைக்கு பாஜகவோடு இருக்கும் பொழுது இந்துக்கள் பூரா அவர்களுக்கு புனிதமானவர்களாக தெரிந்தார்கள். ஆனால் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்த பிறகு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்துக்கள் எல்லாம் விபச்சாரிகளாகவும், இந்து கோயில்கள் பூரா அவர்களுக்கு ஒரு தீண்டாமையினுடைய சின்னமாகவும் தெரிகிறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கூட்டணி வைங்க, தப்பு இல்லை. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பாஜகவோடு இருக்குன்னு சொன்னோன்னே திமுக எல்லோரும் சொல்கிறாங்க கொள்கையை மறந்து கூட்டணி வச்சுட்டாங்க, கொள்கையை மறந்து கூட்டணி வச்சுட்டாங்க. இன்றும் சொல்கிறேன், கொள்கையை மறந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. கூட்டணி, தேர்தல் கூட்டணி வச்சுருக்கோம். பாஜகவினுடைய கொள்கை வேறு, அதிமுகவுடைய கொள்கை வேறு, கொள்கை வேறு, கூட்டணி இருக்குது. ஆனால் நாங்கள் போய் பாஜகவினுடைய கொள்கையை பேசலை, அவங்க வந்து அதிமுகவினுடைய கொள்கையை பேசலை. ஆனால் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன பிறகு அப்படியே திராவிட கொள்கையை பேசுகிறாரா? எப்படி? ஒன்றுமே புரியலைங்க. அதாவது ரைட்டு கேட்டு சாப்பிட்றோம், என் கூட ஒருத்தன் வந்து லெஃப்ட் கேட்டை சாப்பிட்றாங்கக்காண்டி நானும் போய் லெஃப்ட் கேட்டை சாப்பிடக்கூடாது. அதுதான் மரபு. அப்போது நீங்கள் வந்து என்ன சித்தாந்தத்தில், என்ன கொள்கையில் நீங்கள் வந்தீங்களோ அதே கொள்கையை பிடிச்சா நீங்கள் போகணும். இப்போ வந்து உங்களுடைய தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணி வச்சுருந்தாலும் அந்த திருமாவளவன் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் மொபைலில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. இந்த மதுரை மீசை வச்சு நம்மளை மானபங்கம் செஞ்சதெல்லாம் அந்த காலம், இப்போ கெத்தாக வாழ்வது இந்த காலம், திருமா காலம்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அந்த கெத்தை நீங்கள் கெடுத்துறாதீங்க, சரியா? அதாவது கொள்கைகளில் மாறாமல் உறுதுணையாக இருங்க. ஒவ்வொரு தொண்டர்களும் உங்கள் மேலே உயிராக இருக்காங்க. அதில் வந்து இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. நானே ஒரு காலத்தில் உங்களை ரசித்தவன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தலைவர்களையும் ரசிப்பான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுவாங்க, அனைவரையுமே நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி. அப்போ நாங்கள் வந்து அனைவரையும் நேசிக்கின்றவர்களாக, நீங்கள் வந்து உங்களை வெறுக்க வச்சுக்குவீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு போய் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாகவே மாறிட்டீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள், எங்களுக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் உங்களை மாற்றாமல் நீங்களாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் நாங்கள் கோரிக்கை ஒன்றை வைக்கின்றோம். தயவு செய்து அண்ணன் திருமாவளவன் அந்த கோரிக்கையின்படி நடந்து கொள்ளுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.